Hello friends, welcome to Gem Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Principles and Practices of Banking. நான் யூஸ் பண்ணுற புக் வந்து 3rd edition. இதில் third edition. Okay. இல்லைன்னா மொத்தம் 4 மாடியூலில் பிரிச்சுருக்காங்க. 5வது ஒன்று எத்திக்ஸ் இருக்குது. இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இஸ் அ ஃபர்ஸ்ட் மாடியூல். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் செகண்ட் மாடியூல். அண்ட் பேங்கிங் டெக்னாலஜி தேர்ட் மாடியூல். டி வந்து சப்போர்ட்டிவ் சர்வீசஸ், மார்க்கெட்டிங் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து மாடியூல் டி. இது போக மாடியூல் இ வந்து எத்திக்ஸ் இன் பேங்கிங். இது இந்த புக்கில் இல்லை ஆக்சுவலாக. இல்லை ஒன்றும் சில யூனிட்ஸாக பிரிச்சுருக்காங்க. இப்போ மாடியூல் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து 11 யூனிட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம்? ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, a financial system means a structure that is available in an economy to mobilize the capital from various surplus sectors of the economy and allocate and distribute the same to the various needy sectors. அது financial systemனா என்னன்னு பார்த்தோம்னா, surplus funds வந்து எடுத்து அதை வந்து needy sectorனு சொல்கிறாங்க. financial system பேங்க்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பி கரண்ட் அக்கௌண்ட், இது கஸ்டமர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கரண்ட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், ஆர்டி இப்படிலாம் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்மளுடைய ஃபண்ட்ஸை வந்து நம்ம போட்டு வச்சிடுறோம், கஸ்டமர்ஸ் போட்டுடுறாங்க. அப்புறம் இதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோனுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த டேர்ம். டிஸ்ட்ரிபியூட்டிங் சப்ளஸ் ஃபண்ட்ஸை எடுத்து அதை எடுத்து வேரியஸ் அண்ட் நீடி செக்டர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இது என்னென்னா இன்னொரு டேர்மில் சொல்கிறதுனா இது சேவிங்ஸ். சேவிங்ஸை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சேவிங்ஸ் எடுத்து ஒருத்தர்கிட்ட இருந்து உள்ள சேவிங்ஸ் எடுத்து அதை இன்னொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இதுவும் ஃபினான்ஷியல் சிஸ்டம் தான். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இதே தான். ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரிஸ். ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரிஸ் அப்படின்னா இப்போ சாதாரணமாக மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா வெஜிடபிள் அதில் வெண்டர்ஸ் இருப்பாங்க. வெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குகிறாங்க. வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சூமருக்கு கொடுக்குறாங்க. கரெக்டாக? வெண்டர்ஸ் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியேட்ரி. கடைக்காரங்க வந்து இன்டர்மீடியேட்ரியாக இருக்காங்க பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ். ஃபார்மர்ஸுக்கும் கன்சூமர்ஸ்க்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இன்டர்மீடியேட்ரி. இதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரி அப்படின்னா தேர் நத்திங் பட் பேங்க்ஸ். பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பி கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்க கஸ்டமர்ஸ்க்கும் லோன் கஸ்டமர்ஸுக்கும் நடுவில் இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர் கால்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ரிஸ். அடுத்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னென்னா 4 கைண்டாக பிரிக்கிறாங்க. மணி மார்க்கெட், டெட் மார்க்கெட், ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட், மணி மார்க்கெட்டில் தான் காலர் நோட்டீஸ், டீபில்ஸ், டேர்ம் மணி இது எல்லாமே பின்னாடி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். காலர் நோட்டீஸ், டீபில்ஸ், டேர்ம் மணி, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், ஐசிடி, கமர்ஷியல் பேப்பர்ஸ், ரெப்போ இந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் வருது. அப்புறம் டெட் மார்க்கெட். டெட் மார்க்கெட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இது வருது. அப்புறம் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ஒன்று, இன்னொன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து the financial system comprises a mixture of intermediaries, market and instruments that are related to each other. It provides by which savings are transferred into investments.
நெக்ஸ்ட்டு ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் ப்ரீஃப் ஃபார் சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி. இதில் சென்ட்ரல் பேங்கிங் அப்படின்னா என்னென்னா ஆர்பிஐ. ஆர்பிஐயோட ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயும் வரும், அடுத்த டாப்பிக்லேயும் எலாபரேட்டாக வரும். இப்போ ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி, கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ரெகுலேட்டர்ஸு. எல்லாருமே இன்டர்மீடியேட்டரியாக தான் இருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி, கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ரெகுலேட்டர்ஸு. இந்த 3 இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, சர்ப்ளஸாக உள்ளவங்கள்ட்ட இருந்து அதை எடுத்து தேவையானவங்களுக்கு கொடுக்கறது. இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதா இந்த 3 அத்தாரிட்டிஸும். சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணி கண்ட்ரோல், சூப்பர்விஷன் ஓவர் கமர்ஷியல் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், இது எல்லாமே ஆர்பிஐயோட ரூல். மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், பேங்கர் டு கவர்மெண்ட், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் டு பேங்க்ஸ், ரெகுலேட்டிங் மணி மார்க்கெட்ஸ் த்ரூ மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய பேங்கராக இருக்காங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட், அப்புறம் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இதை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். மணி கண்ட்ரோல் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே. கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள மார்க்கெட், செபி மாதிரி உள்ள மார்க்கெட் வந்து என்னென்னா, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, சூப்பர்விஷன் ஓனர், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், புரோக்கர்ஸ், ஈக்விட்டி அண்ட் டெட் ரைசர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ரெகுலேட்டரி, இதை வந்து ஐஆர்டிஏயோட ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எல்ஐசி இருக்குது இல்லையா, எல்ஐசி, பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த இதில் வந்துடும். இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸ். ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து 3 கேட்டகரிக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லா செக்டரும் வந்துடும். சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி, கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ரெகுலேட்டர்ஸ். சென்ட்ரல் பேங்கிங் அத்தாரிட்டி வந்து பேங்க்ஸில் நம்ம பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். கேபிட்டல் மார்க்கெட்ஸில் வந்து ஈக்விட்டி, ஷேர்ஸ், இந்த மாதிரி உள்ளது. இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் ரெகுலேட்டர்ஸ் வந்து ஐஆர்டிஏ. ஃபஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த சூப்பர்வைசரி ஓவர் இருக்கு இல்லையா, இதில் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா எல்லா இதுவுமே சேர்ந்து வரும். கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், ஓல்ட் அண்ட் நியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், இது எல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், NBFCs are allowed to raise deposits from the public and lend through various instruments including leasing, hire purchase and bill discounting, etc. These are licensed and supervised by the Central Banking Authority. Central Bank prescribes NBFCs can operate without a valid license from it. அது NBFCs வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், அதுவும் சில இது உண்டு. அவங்கெல்லாம் என்னென்னா ஆர்பிஐட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த HD ராம்ஷீட்ஸ் இந்த மாதிரி உள்ள ப்ரைவேட் ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ் எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வரும். அவங்க எல்லாருமே கம்பல்சரி they have to get the permission from RBI. அடுத்து வந்து primary dealers are also known as PDs, deal in government securities and deal in both primary and secondary markets. Primary dealers வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் வாங்கி விற்கிறவங்க, இவங்க எல்லாருமே primary dealers. Deal in government securities and deal in both primary and secondary markets. The basic responsibility is to provide markets for government securities and strengthen the government securities market. Thus, PDs are acting as market maker of government securities. அடுத்து financial institutions, an establishment that focuses on dealing with financial transactions such as investments, loans, deposits. Financial transactions வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் இதை கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Financial institutions are development financial institutions which provide long-term funds for industry and agriculture. All these institutions are under offsite and on-site surveillance of the Central Banking Authority. FIs raise their resources through long-term bonds from the financial system and borrowings from international financial institutions. Next பார்த்தோம்னா cooperative banks வந்து உங்களுக்கு தெரியும், initially set up to
சப்ளான்ட் இண்டிஜினஸ் சோர்சஸ் ஆஃப் ரூரல் கிரெடிட். ஃபர்ஸ்ட் வந்து ரூரல் ஏரியாஸில் மட்டும் இருந்துச்சு, அவங்களுடைய தேவைகள் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நேஷ்னலைஸ்டு பேங்க்ன்ற மாதிரி வந்துட்டு. particularly money rural credit, particularly money lenders today, they mostly serve the needs of agriculture and allied activities, rural based industries, and to lesser extent trade and industry in urban centers. These are allowed to raise deposits and give advances from and to the public. Urban cooperative banks are controlled by state governments and the RBI, while other cooperative banks are controlled by the National Bank for Agriculture and Rural Development and state governments. Except urban cooperative banks வந்து controlled by state governments and RBI. urban cooperative banks யார் control பண்ணுறாங்க அப்படின்னா state government and RBI, while other cooperative banks are controlled by National Bank for Agriculture and Rural Development and state governments. அதர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அர்பன் தவிர்த்து இந்த ரூரலில் உள்ள இது எல்லாமே நபார்டு கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். Except for certain exemptions in pay a higher interest on deposits, the urban cooperative banks regularly framework is similar to the other banks. சில இதில் வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில். அது தவிர இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது உங்களுக்கு தெரியும். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த நம்ம ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் அனுப்புறது, இசிஎஸ் கிளியரிங், சிடிஎஸ் கிளியரிங், இது எல்லாமே பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் தான். An efficient and effective payment and settlement system is a necessary condition for smooth functioning of financial system. Next, management of government debt. கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஆர்பிஐலேருந்து லோன்லாம் கொடுப்பாங்க. Most of the central banks manage the issue and service of government debt. This involves price discovery, volumes to be raised, tenor of debt, and matching with the overall cash management of the debt. Bankers to government. கவர்மெண்ட்டுடைய டெபாசிட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி வேலைகளும் பேங்க் செய்வாங்க. ஸோ திஸ் இஸ் பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் டு பேங்க்ஸ். நெக்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்க கேஷில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து நம்ம ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது என்ன செக்ஷனில் வருதுன்னா செக்ஷன் 42(1) ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. செக்ஷன் 42(1) ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஆர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் வித் ஆர்பிஐ. இது வந்து கேஷ் மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்த டாபிக் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோவில் வந்து கேஷ் மட்டும் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவில் வந்து இதில் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த ஃபார்மில் சில இதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஆர்பிஐட்ட. சிஆர்ஆர் வந்து கேஷ் மட்டும்தான். ஆர்பிஐயில் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை கொண்டு போய் கொடுக்கணும். இதில் வந்து கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதை கொண்டு போய் ஆர்பிஐட்ட நம்ம கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. உங்களுக்கெல்லாம் தெரியும் லிக்விடிட்டின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மள்ட்ட வந்து ஈஸியாக செலவு பண்ணக்கூடியது மணி இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி பேயபிள் ஆர் ரிசீவபிள். ஸோ மணிக்கு வந்து லிக்விடிட்டி வந்து ஹை. அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைக்கிறோம். மணி அளவுக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோம், கையில் கேஷாக இருக்கிற அளவுக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோம். பட் நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஏடிஎம் கார்டை வச்சு இதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து லோ. இதோட கம்பேர் பண்ணுறப்ப கேஷோட கம்பேர் பண்ணுறப்ப எஸ்பி அக்கௌண்ட்டில் உள்ள பணத்துக்கு வந்து லிக்விடிட்டி லோ. அடுத்து எஃப்டி அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். எஃப்டி வந்து நம்ம போய் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து செலவு பண்ண முடியும். ஸோ வந்து இதுக்கு லிக்விடிட்டி வந்து கேஷ், எஸ்பி அக்கௌண்ட் இதில் உள்ள பணத்தை விட இதுக்கு வந்து லிக்விடிட்டி ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ இதுதான் லிக்விடிட்டிக்கு டெஃபினேஷன். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா இது எல்லாமே ஈஸியாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்.
கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது மூணில் ஒரு போர்ஷனை வந்து நம்ம ஆர்பிஐட்ட வைக்கிறோம். அதுதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் மார்க்கெட்டு. ஈக்விட்டி அண்ட் டெட் மார்க்கெட்டில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, மணி மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஈக்விட்டி அண்ட் டெட் மார்க்கெட் இது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா செபி தான் கண்ட்ரோல் பண்ணுது இது. Stock exchange. A stock exchange is duly approved by regulators to provide and purchase of securities on behalf of investors. இன்வெஸ்டர்ஸ்க்கு பதிலாக அவங்களே ஸ்டாக்ஸ் வந்து வாங்க விற்க செய்யக்கூடிய இடம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். புரோக்கர்ஸ் வந்து எல்லோரும் அங்கே போய் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஒன்லி புரோக்கர்ஸ் அப்ரூவ்டு பை த கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் கேன் ஆப்ரேட் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் ரிசர்வ்ஸ். Company wishing to raise equity or debt through stock exchanges have to approach a capital market regulator with the prescribed applications and perform a prospectus for permission to raise equity debt and to get them listed on a stock exchange. Equity and debt raises. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனி வந்து என்னுடைய ஷேர்ஸ் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வரணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா they have to register with stock exchanges. Investment bankers, that is merchant bankers. Merchant bankers undertake a number of activities such as undertaking the issue of stocks, fundraising, management. They also provide advisory services and counsel on the mergers and acquisitions, etc. They are licensed by the capital market regulators. Investment bankers என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், தட் இஸ் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். மர்ச்சன்ட் பேங்கர்ஸோட வேலை வந்து என்னென்னா, சாதாரணமாக நம்ம பார்க்குற மாதிரி எஸ்பி கரண்ட் அக்கௌண்ட் இது மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அது போக இஷ்யூயிங் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஃபண்ட் ரேசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த காரியம் எல்லாமே இந்த ஸ்டாக் ஓரியன்டாக உள்ள வேலைகள் மட்டும் பார்ப்பாங்க. அவங்க தான் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். FII is an investor or investment fund that is from a registered company outside of the one in which it is currently investing. FIIs are foreign-based funds. FIIs are foreign-based funds authorized by the capital market regulator to invest in the Indian equity and debt market through stock exchanges. இப்போ இந்தியாவில் உள்ளவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஃபண்ட்ஸை வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மெல்லாம் போய் ஷேர் வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக வாங்கிடலாம். பட் வந்து ஃபாரினில் உள்ளவங்க இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணுன்னா அவங்க அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. They have to register with the capital market regulators. They should be authorized by the capital market regulator. ஃபாரின்லேருந்து வந்து சப்போஸ் அவங்க ரிலையன்ஸோட ஷேர்ஸ் வாங்கினா அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வாங்க முடியும். அவங்க தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு டெபாசிட்ரிஸ். டெபாசிட்ரிஸ் ஹோல்டு செக்யூரிட்டிஸ் இன் டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம், maintaining accounts of depository participants who in turn maintain sub accounts of their customers. Depositories அப்படின்னா இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட் வந்து இல்லை இப்போ ஏதாச்சும் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா வந்து டைரெக்டாக கேஷாக கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் தான் போய் பணத்தை டெபாசிட் பண்ணுவோம். அதுதான் டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். மெட்டீரியலைஸ்டு அப்படின்னா வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒரு கதவாகட்டும், ஒரு ஃப்ளோர் ஆகட்டும், ஒரு பென் ஆகட்டும், எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து மெட்டீரியலைஸு. டீமெட்டீரியலைஸ் அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாதது, தட் இஸ் ஃபிசிக்கல் ஃபார்மே கிடையாது அதுக்கு. அந்த மாதிரி உள்ள அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஷேர் வாங்கணும் அப்படின்னா கேஷாக கொடுத்து வாங்க மாட்டோம். பட் வந்து அந்த ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஷேர் வாங்க முடியும். அந்த டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் டெபாசிட்ரிஸ். டெபாசிட்ரிஸ் ஹோல்டு செக்யூரிட்டிஸ் இன் டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம், maintaining accounts of depository participants who in turn maintain sub accounts of their customers. On instructions of the stock exchange clearinghouse supported by documentation, a depository transfers securities from the buyers to sell accounts in electronic form. அடுத்து பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னா பின்னாடி எலாபரேட்டாக வருது. ஷேர்ஸ் வந்து நம்ம இந்த கம்பெனியோட ஷேர் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம். அது வந்து ஷேர்ஸுடைய கான்செப்ட். மியூச்சுவல் ஃபண்டுனா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு
நம்ம ஒரு பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் ப்ராஃபிட்டில் போகுதோ அதை எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. ஏ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர்கிட்டேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தட் பூல்ஸ் மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. Debt and other securities. It is less risky investment option for an individual investor. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியாது எந்த கம்பெனியோட ஷேர் நல்லா இருக்கும், ஃப்யூச்சரில் இது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேட்டரிஸ்க்கு வந்து அது எல்லாமே தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெக்வயர் ரெகுலேட்டர்ஸ் அப்ரூவல் ஸ்டார்ட் அண்ட் அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அண்ட் each scheme has to be approved by the regulator before it is launched. Next, registrars. Registrars maintain a record of register of share and debenture holders and process the share and debenture allocation when issues are subscribed. Registrars do need a regulator's approval to do business. Next வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து நம்மளுக்கு தெரியும். IRDA, LICs, பஜாஜ் அலையன்ஸ் இந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனினாலும் அவங்க வந்து இங்கே பெர்மிஷன் வாங்கணும். It is an agency of Government of India for insurance sector supervision and development. It is a regulator for insurance business, both general and life insurance. It regulates all aspects of insurance business, including licensing of insurance companies, framing regulations, approving products, about the conduct of business, and supervising all insurance activities in the country, etc. Next, the Multi-Commodity Stock Exchange of India, MCX. இது என்ன அப்படின்னா, இது இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ட்ரெண்டு. இப்போ நம்ம வந்து கோல்டுலாம் வாங்குகிறோம், அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிறோம். இதே மாதிரி என்ன அப்படின்னா ஆன்லைன் ட்ரேடிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆன்லைன் ட்ரேடிங் இதில் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ் என்ன? ரைஸ், வீட், இதையுமே ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைனே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கமாடிட்டிஸ் ரைஸ், வீட் இதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் ஷேர்ஸ். இதுதான் மல்டி கமாடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. The Multi-Commodity Stock Exchange of India, India's first listed exchange, is a state-of-the-art commodity futures exchange that facilitates online trading and clearing and settlement of commodity futures transactions, thereby providing a platform for risk management. The exchange, which started operations in November 2003 தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, operates within the regulatory framework of Forward Contracts Act 1952. MCX offers trading in varied commodity futures contracts across segments including bullion, ferrous and non-ferrous metals, energy, agri-based and agricultural commodities. The exchange focuses on providing commodity value to participants with neutral, secure and transparent trade mechanisms and formulating quality parameters and trade regulations in conformity with regulatory framework. So இவங்க இது பண்ணாலுமே it is within the regulatory framework. அப்புறம் இதோடைய சம்மரி ஒன்று இருக்குது. சப்போஸ் இது வந்து நம்ம வாசிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சம்மரியை ரீட் பண்ணாலாச்சும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கும் பாருங்கள். The financial system comprises a group of intermediaries, markets and instruments that are related to each other. It provides a system by which savings are transformed into investments. The RBI, being the central banking authority, exercises monetary control and supervises the banking institutions. Different institutions such as commercial banks, non-banking financial companies, mutual funds, insurance companies, primary dealers, brokers, depositories and insurance agents, also different markets such as capital market and money market are part of the financial system. The three regulatory authorities RBI, SEBI, IRDA மூணு இது நம்ம பார்த்தோம். RBI வந்து மணியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, SEBI வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், IRDA வந்து LIC ஆர் கண்ட்ரோலிங் அண்ட் சூப்பர்வைசிங் த பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறம் இந்த லெசனில் என்ன வேர்டெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட், மணி கண்ட்ரோல், பிரைமரி டீலர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு செக்யூர் ப்ராக்ரஸ். செக்யூர் ப்ராக்ரஸும் கடைசியில் உங்களுக்கு
ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து கண்டிப்பாக வாசிச்சுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம். And thank you friends. Within this we have completed unit 1 of module A. Thank you friends.